ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். இந்த வார பலன்களில் ஜூன் 25 ஜூலை 1 வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்த உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கார். அவரும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நெருங்கிய உறவினர்களால் நற்பலன்கள், இது எல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் பரவாயில்ல. கையில் பணம் தனம் இருக்கும். யாருடைய பணமாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, ரொட்டேஷனில் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய கெரியர், நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக இந்த வாரம் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனையுமே இருக்குது. வேலையில் தான் உங்களுக்கு திருப்தி இல்லையே ஒழிய உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும், ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வேலையில் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இது இந்த வாரத்தினுடைய உங்களுடைய ஹைலைட்டான விஷயம். அது மட்டுமல்ல, நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே நல்லா இருக்குது. உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய தரிசனமும் மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபம் அப்படின்னாலே இந்த வாரம் உங்களுடைய விருப்பம் என்ன இருக்குது அது பூர்த்தியாகும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய அமையும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உதவிகரமாக இருப்பாங்க. புதுசாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், கலைத்துறை ஆய கலைகள் 64 உங்களுக்கு தெரியும். இந்த கலைத்துறையில் நீங்கள் எதில் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் பின்னாடி ஃபியூச்சரில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் அல்லது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் ரெண்டுமே நல்லா இருக்கும். குறிப்பாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவை, பொருள் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்
நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் முருகனுடைய ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பான நட்பலன்கள் அமையும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 2ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால மிதுன ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். கோச்சாரத்தில் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக இந்த வாரம் செலவு பண்ணுங்க. இல்லை எதிலையாவது முதலீடு பண்ணுங்க. முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு கையில் பொருளாதாரம் ஃபைனான்சியலாக பெரிய போராட்டங்கள் இருக்குங்கிறவங்க யாருக்காவது நீங்கள் உதவி பண்ணுங்கள். தேவையில்லாத செலவினங்கள் உங்களுக்கு குறையும். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பெரிய லெவலில் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுல உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்டான நேரடியான தொடர்புகளை வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த வாரம் நல்லா இருக்குது. கெரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய மிதுன ராசியுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே ஏதோ ஒரு விதத்தில் லைஃப்பில் உங்களுக்கான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய வேலையின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார், ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் முன்னேற்றம் இருந்ததாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் ஒரு திருப்தியான மனநிலையோடு பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே முழுமுதற் கடவுளாம் விநாயகருடைய தரிசனம், குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வெற்றி கொடுவதாக உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்த்தீங்கன்னா வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அதற்கு தகுந்த உங்களுக்கு செலவினங்களும் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, இது அத்தனையும் இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒருவேளை ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா
நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்கும், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. கடகராசிக்கு அஷ்டம சனி, அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை நீங்கள் நல்லா பண்ணலாம். அதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பேப்பர் போடுங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். இந்த வாரத்தில் நீங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் மணி எதுவும் வர வேண்டியது இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஸோ அதை மட்டும் இந்த வாரம் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் வைரவருடைய வழிபாடு, குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வாங்கின சாரம் சிறப்பாக இல்லை. ராகுவுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கிறனால அந்த ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கோச்சாரத்தில் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறத யோசித்து செய்யுங்க. நம்ம எந்த லெவலில் நம்ம இருக்கணும், என்ன பண்ணணும், நம்மளுடைய ப்ராஜெக்ட் என்ன, லைஃப்பில் நம்மளோட ஆம்பிஷன் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் இருக்கிற வேகத்துக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சுமாராக இந்த வாரம் இருக்குது. ஆகையனால நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வாரம் கவனமாக எடுத்து வைங்க. தேவையில்லாமல் யாரையும் நம்புறது வேண்டாம். யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக நீங்களே தொடர்பு கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் மீடியேற்ற வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளும் வருமானங்கள் நிறையா இருக்குது. அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கடன் வாங்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சர்வீஸில் இருந்தீங்கன்னாலும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு பக்கம் புதிய முயற்சிகள் இல்லைனால் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே எல்லா விஷயத்துலையும் செயல்படணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். யாருக்கும் பெரிய லெவலில் ஜாமீன் பண்ணுறது, சூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். கூடிய வரைக்கும் இந்த வாரம் எல்லா விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அல்லது ஒதுங்கி இருங்க. இதுவே நல்லது. புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துகிட்ருக்கு. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் துர்க்கையோ காளியோ வழிபாடு பண்ணுங்கள். நல்லா இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் அமையும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அவரும் தெய்வீகத்தோட தொடர்பு கொள்கிறார். அப்படி இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான ஐடியா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நட்பலன்கள் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரம் அப்பாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா
பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த காரியமும் பண்ண வேண்டாம். ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் சுமார். இருந்தாலும் உங்களுடைய நடைமுறையில் ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய கரியரில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். அதுலேயும் வேலையின் காரணமாக நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் இந்த வாரம் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நான் ஏதாவது லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான சோர்ஸஸும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் முருகன் ஸ்தலங்கள் இருக்கோ அவரோட முருகனை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு சிறப்பான நட்பலன்கள் அமையும். துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கார், நல்ல நட்சத்திரத்தை சாரத்தில் சஞ்சரித்து விட்டுருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு இந்த வாரம் தெய்வ அனுகூலம் கிடைக்கிது. உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்குதுன்னா அந்த ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்க, அப்பாவால் ஏதாவது காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க இந்த வாரம் போடுங்க. வெளிநாட்டுக்காக யாரெல்லாம் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த வாரம் இருக்குது. பார்ட்னர் லாபம் அடைவார். ஸோ உங்களுடைய மேரிட் லைஃபுமே இந்த வாரம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நார்மலாக இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய கிரகம் குரு பகவான், அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்துலேயும் நீங்கள் இந்த வாரம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும். கூட இருக்கக்கூடிய உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்குறதோ மற்றபடி யாருக்கும் கடன் கொடுக்குறதோ வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதனால் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எதுவும் பண்ணுறணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வாரத்தில் எல்லா விதமான உறவுகளையும் டெவலப் பண்ணுங்கள், அல்லது உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாரத்தில் அதுக்கான சோர்ஸஸ் இல்லை. அதனால் எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மைக்கு நினைங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி பின்னாடி அது திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதும் சிவ தரிசனமும் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பான நட்பலன்கள் அமையும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு
உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தாலும் அவர் வாங்கின நட்சத்திர சாரம் நல்லா இல்லை. அதனால் இந்த வாரம் முழுவதுமே யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கிறீங்க, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. ஒரு பக்கம் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யாரையும் நம்பி உங்களுடைய வேலையில் இருக்காதீங்க. உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் ரெகக்னைஸ் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் இருக்கும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் சுமார். அதனால் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எதுவுமே பண்ணணுங்கிறது இல்லை. உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. அதுலேயும் இந்த வாரம் ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும், லோன் போட்டு கடன் வாங்கணும், ஏதாவது வெஹிக்கிள் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த வாரம் வாங்குங்க. அது ரொம்ப நல்லது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சுமாராக இருக்கும். நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்லாமல் தான் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். பட் வருமானங்கள் சுமாராக இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கம்மி. அதனால் அது விஷயத்தில் கவனம். சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு சுமாராக இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. அதனால் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு புது நட்பு வட்டாரம் உருவாகும். அதுலேயும் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் ஃபியூச்சர் உங்களுக்கு இன்னுமே சிறப்பான பலன்களாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. அதுலேயும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஏதோ ஒரு விதத்தில் பின்னாடி நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் அவர் வாங்கின நட்சத்திர சாரம் சுமார். அதனால் நீங்கள் இந்த வாரம் ஒரு பக்கம் உங்களுக்கு வெற்றி, அந்த வெற்றிக்காக கடுமையாக போராட வேண்டிய வாரமாக இது இருக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது பரவாயில்ல. கையில் பணம் தனம் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏதாவது ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க, ஒரு தகவலை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் அல்லது செய்திகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை. அது மட்டும் இல்லை, வேலையின் காரணமாக ட்ராவல் அதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த சொத்துக்களால் நமக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறதுக்கோ அல்லது வேறு எதுக்கான வாய்ப்புகளோ நிறைய இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஆக சொத்து விற்பதற்கும் வாங்குவதற்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தால் நல்லாயிருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் மகசூல் நல்லா இருக்குது, லாபம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் திருப்திகரமாக பாருங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே இருந்தால் கூட நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும்.
ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார், ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மரையும் சிவபெருமானையும் பிரதானமாக வணங்கிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமையும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, கையில் பணம் இருக்கும். ஆனாலும் கூட யாருக்கும் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் பின்னாடி திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். இந்த வாரம் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது? ஒரு பக்கம் முயற்சி சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் சுமாராக இருக்குது. அதனால் பெரிய லெவலில் எந்த விஷயத்தில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நடைமுறையில் நீங்கள் என்ன லைஃப்பில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மற்றபடி புதுசாக எதையும் நான் செய்கிறேன், சாதிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கிரக நிலைகள் நமக்கு சுமாராக தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய இந்த வாரத்தில் ஏதாவது லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் நகை வாங்குவதற்கோ அல்லது நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளோ இந்த வாரம் உங்களுக்கு இயற்கையாக அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த வருமானங்கள் இருக்குது. அதோடு நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வருமானங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் உங்களுக்கு இருக்குது. அந்த துறையின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்குங்களோ உங்களுக்கு நார்மலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல். வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. பட் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சோர்ஸஸ் இல்லை. நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது இந்த வாரம். அதனால் பெருசாக ஒன்றும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை. ஒர்க்கெல்லாம் நீங்கள் ரிலாக்ஸாகவே நீங்கள் பண்ணுங்கள். அது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு கிரானிக்கான டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும். ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடனுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்பாவால் நன்மைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் விசாவுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்கள் ஒரு பக்கம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, இன்னொரு பக்கம் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், இது ரெண்டுமே கலந்து இந்த வாரம் நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடும் குறிப்பாக பகவான் கிருஷ்ணரையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ரொம்ப நாளாக பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரம் பேச்சை குறைங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் கவுண்டர் கொடுக்காதீங்க. இதுவே இந்த வாரத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய கிரகம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குங்கிறது இருந்தால் கூட பெரிய லெவலில் நீங்கள் எதுவுமே எஃபர்ட் எடுக்கணுங்கிறது இல்லை. பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒர்க் பண்ணி அதனால் நம்ம சாதிச்சிருவோங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. ஸோ ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது.
நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நற்பலன்கள். இதுதான் இந்த வாரத்தில் ஹைலைட்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லைனால் கூட ரொட்டீன் லைஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக ஏதாவது அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆனால் கூட ரீயூனியன் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் விநாயகரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். கடன் மட்டுமல்ல, நோயுடைய தன்மையும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. சார், ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்குங்க. பெருசாக பிஸ்னஸ் வேண்டாம். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராகவே இருக்கும். நல்ல பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வாரம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு சுமாராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய உறவுகள் வர விஷயத்தில் கொஞ்சம் கவனம். உறவுகளை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களோட ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய எஜுகேஷன் நல்லாயிருக்கும். நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் அதை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஸோ நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கு வேலை அமையுமானா கண்டிப்பாக அமையும். எனக்கு பார்க்கக்கூடிய வேலையை விட்டு நான் வெளியேற்றப்பட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஜாப் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் யார்கிட்ட கடன் கேட்டிங்கன்னா அந்த பணம் கடன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. இந்த வாரம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க. குறிப்பாக விநாயகரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயரையும் பிரதானமாக இந்த வாரம் முழுவதும் கும்பிடுங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அமையும். நன்றி, வணக்கம்.